இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது புனித லாரன்ஸ் வேத சாட்சியினுடைய நினைவை கொண்டாடுகிறதுன்னு சொல்ல முடியாது, சிறப்பிக்கிறது, அனுசரிக்கிறதுன்னு சொல்லலாம். என்றால் கடவுளுக்காக, திரு அவைக்காக மரித்தவர் தூய லாரன்ஸ். இவர் தொடக்க திருச்சபை காலத்தில் பிறந்தவர். கிபி 225ஆம் ஆண்டு பிறந்து 258ஆம் ஆண்டு, எத்தனை வயசு பாருங்க பாப்பா, அவருக்கு ஒரு 28 வயசுல மரித்த ஒரு இளைஞன் புனித லாரன்ஸ். இவர் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் அவருக்கு ஒரு திருத்தொண்டராக இருந்து பணியாற்றியவர். இவருக்கு என்ன வேலைன்னு சொன்னால், அந்த கால ரோமை நகரில் இருக்கின்ற திருச்சபை சொத்துக்களை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது இவருடைய வேலை. அந்த காலகட்டத்தில் ரோமை அரசனாக இருந்தவன் கொடுங்கோலன்னு சொல்லலாம், வலேரியன். 2ஆம் சிக்ஸ்தூஸை அவன் கொலை செய்கிறான். கொலை காலத்துக்கு போகிறாரு சிக்ஸ்தூஸ். அப்போ இவர் சொல்கிறார், என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்களா ஐயா, நீங்கள் தந்தையே என்னை விட்டு போகிறீங்களா? இவரும் அப்பவும் ஒரு ஆர்வமாக இருக்கிறார், நானும் மறிக்கிறவங்க கூட. அந்த அளவுக்கு கடவுளுக்காக தன் உயிரை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார் தூய லாரன்ஸ். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வலேரியன் கோயில் சொத்துக்கள்லாம் என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். திருச்சபை சொத்துக்கள்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணாரா, ஒரு 3 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு லாரன்ஸ் கேட்டிருக்காரு. சரி, என்ன பண்ணாரா, 3 நாளில் திருச்சபையோட சொத்துக்களை எல்லாம் விற்று, இல்லை அந்த பொருட்கள் என்ன பண்ணா, ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தாராம். ஏழை யாரும் பார்க்கல, வா இந்த எடுத்துக்கோ எல்லாத்தையும் விற்று பணமாக்கியோ பொருளாக்கியோ எதுவோ இந்த ஏழை மக்களுக்கு அனைத்தும் பிரித்து கொடுத்துட்டாராம். திருச்சபை கோயிலெல்லாம் எம்டி, ஆலய சொத்துக்களும் எம்டி. 3 நாள் கழிச்சு அந்த அதிகாரிகள் வராங்க. எங்கே சொத்துக்களா, எங்கே சீக்கிரம் கொடு சொத்துக்களா, வாங்கப்பா. அந்த ஏழை எளிய மக்கள் எல்லாரும் கொண்டு காட்டி, இவங்க தான் திருச்சபையோட சொத்துக்கள் பாருங்க என்று காட்டினாராம். வந்தது வளையனுக்கு கோபம். அப்படி தூங்கினுவாங்க அந்த லாரன்ஸு. தூங்கின்னு வந்து என்ன பண்ணுறான், இரும்பு கட்டிலில் அவரை படுக்க வச்சு அதனை கீழே நெருப்பு வச்சு கொளுத்துறான். நம்ம இதை கதையாக சொல்லுகின்ற பொழுது நமக்கு எப்படி அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. உயிரோடு நெருப்பு வைத்து எரிக்கின்ற பொழுது என்ன ரண வேதனை இருக்கும். இந்த புனிதர் சொன்னார், அதை ஏற்றுக்கொண்டார் கடவுளுக்காக. அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு பக்கம் வெந்துடுச்சு, ஒரு பக்கம் வெந்து போச்சு, எனக்கு திருப்பி போடுங்க என்று சொன்னாரா லாரன்ஸ். அந்த அளவுக்கு மன உறுதியோடு இருந்தார். என் ஆண்டவருக்காக நான் மறிக்கிறேன், என் ஆண்டவருக்காக என் உசுரை கொடுக்குறேன், எனக்கு என்ன நான் கொடுக்குறேன் என்று கடவுளுக்காக தன் உயிரை இன்முகத்தோடு கொடுத்த மாபெரும் ஒரு வீரன் சொல்லலாம் தூய லாரன்ஸை. அந்த லாரன்ஸுடைய விழாவை இன்றைக்கு திருச்சபையினை கொண்டாடுகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டிலே இவரை புனிதராக நம்ம திருச்சபை உயர்த்தியது. இவர் இந்த தீ விபத்துக்கெல்லாம் அந்த அந்த பாதிக்கப்படவும் ஒரு பாதுகாவலராக திருச்சபை இவரை வைத்திருக்கிறது. சகோதரர்களே, பாடு இல்லையா, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் கிடையாது, பெறுவதில் கிடையாது. இன்றைக்கு முதல் வாசகமே நீங்கள் தான் பாருங்க பாப்பா. இன்னைக்கு முதல் வாசகம் இன்னைக்கு, குறைவாக விதைக்கிறவர் குறைவாக அறுவடை செய்கிறார், நிறைவாக விதைக்கிறவர் நிறைவாக அறுவடை செய்கிறார். நீ எதை விதைக்கிறையோ அந்த பலன் உனக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானத்தபடி கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலே செய்யாத. நீ கடவுளுக்கோ ஒரு காணிக்கை கொடுக்குற, ஒரு ஏழைகள் மக்களுக்கு ஒரு 10 ரூபா ஒரு வேளை சோறு வாங்கி போடுற, ஒரு ஏழைகளுக்கு ஒரு
தண்ணி பாட்டில் வாங்கி தர வச்சுக்குமே, கட்டாயத்தால் செய்யாத. ஆனால் சொல்கிறாருங்க, கட்டாயத்தினாலோ மன வருத்தத்தினாலோ தயவு செய்யாதீங்க இல்லையா. ஒரு மனசா உளமாற ஒருத்தனுக்கு கொடு. அதுதான் கடவுளுக்கு நீதியாக இருக்கும். இன்னும் சொல்ற பாருங்க பாப்போம். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் பொழுது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். சீராக் அப்படி ஒரு வரி வரும், ஒரு வசனம் வரும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறானா. கடவுள கடனை வட்டியும் முதலுமா நமக்கு திருப்பி கொடுப்பார் ஆண்டவர். ஆண்டவர் யாருக்கும் கடன்காரனா இருக்க மாட்டார். எனவே ஏழைகளுக்கு இறங்குகின்ற பொழுது தாராளமாக செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற மாபெரும் கொடையை பாருங்க பார்ப்போம். அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக்கி தருவார். நீ அறச்செயலுக்காக நான் செய் பார்ப்போம், கடவுள் உனக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்னும் அறச்செயலை செய்வாய், அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சகோதரர்களே, ஒரு நிகழ்ச்சி ஒரு புத்தகத்தில் படித்தது தான். ஒரு ஹோட்டலில் ஒரு நண்பர் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏழை சுருமி ரோட்டு வாசல் நின்றுட்டு இருக்கிறா. ரொம்ப சாப்பாடு கொடுப்பாங்க, அதாவது நின்றுட்டு இருக்கா. இந்த தம்பி என்ன பண்ணுறான், அந்த சாப்பிட்ற தம்பி என்ன பண்ணுறான், குடுகுன்னு ஓடி போயிட்டு அந்த பிள்ளைய கூட்டின்னு வரான். அம்மா இங்கே வா. அந்த பிள்ளைய அவனை டேபிளுக்கு கூட்டின்னு வரான். போயிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து டேபிள் உட்கார வச்சு, அம்மா நீ சாப்பிடு, இன்னொன்னுமா சாப்பிடு. அந்த சொல்லிட்டு கேட்குறான், எனக்கு அது வேணும் இது. அந்த பிள்ளை ஆசைப்பட்டு, குழந்தை இல்லையா ஆசைப்பட்டு எனக்கு அது ஒன்று, அது ஒரு பிள்ளை கேட்குறான். ஆனால் கேட்பதையெல்லாம் அந்த பிள்ளை என்ன பண்ணுறான், வாங்கி கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வேறு யார் இருக்கிறது, எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அம்மா சாப்பிட்டாங்களா, இல்லையே, இந்த அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுன்னு அவன் என்ன பண்ணுறான், அவங்க பெற்று அந்த தாய்க்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து இருந்தா வச்சுக்கோன்னு அந்த பிள்ளையை அனுப்பிச்சி வைக்கிறான். அந்த குழந்தை தன் தாயாருக்கும் சாப்பாடு வாங்க மகிழ்ச்சியாக அந்த பிள்ளை அந்த உணவு பொருளை தூக்கிட்டு வீட்டுக்கு மகிழ்ச்சியாக ஓடுறான். அந்த பில்லு கொடுங்க, ஹோட்டல் வயிற்று பில்லு கேட்குறாங்க, பில் கொண்டு கொடுக்குறாங்க. இவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு மட்டும் அந்த ஓனர் பில் போட்டு கொடுத்து அனுப்புகிறாரு. என்ன பண்ணுறாரு, எப்போ அந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தனே, அந்த பில்லு வரலையே இன்னும், அதையும் வாங்கி வாங்க போங்க. திரும்பி அந்த வெயிட்டர் திரும்ப போகிறாரு. சார் அந்த அந்த பொண்ணு குழந்தை அது பில்லு கேட்குறாரு சார். அவருக்கு கூட பில் கொடுக்குறாரு. இந்த சரி கூட போயிடுச்சு. பில்லு வருது, பில்லு அமௌண்ட் படித்து பார்க்குறாரு. அந்த பில்லு அந்த ஓனர் அந்த கடை முதலாளி எழுதியிருக்கிறாரு, இரக்கத்திற்கு விலையே கிடையாது சார், இரக்கத்திற்கு விலை கிடையாது. நீங்கள் இரக்கமாக அந்த பிள்ளைய ஒரு பச்சை குழந்தைன்னா, நானும் அந்த பிள்ளைய பார்த்தோன்னா அந்த நான் அதை செய்யலையே, நீங்கள் செஞ்சீங்க, இந்த உங்களுடைய இந்த இரக்க மனசுக்கு விலையே கிடையாது என்று தான் எழுதியிருந்தது தான். சகோதரர்களே, அறச்செயலுக்கு விலை கிடையாது, விலை நிர்ணயிக்க முடியாது. அது கடவுளுக்கு ஒரு 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 அப்படிப்பட்ட ஒரு செயல். அது இரக்கத்திற்கு விலையே கிடையாது. சகோதரர்களே, நாம் அப்படி கொடுக்கின்ற பொழுது என்ன பண்ணணுமா, அந்த ஒரு கட்டாயத்தினாலோ ஒரு ஒரு யாரோ சொல்லியோ செஞ்சு தான் ஆகணுங்கிற வேண்டாம். இன்னைக்கு திருப்பாடல பாருங்க பார்ப்போம். அற்புதமான திருப்பாடல் இன்னைக்கு. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனம் இறங்கி கடன் கொடுக்கின்ற மனிதர் நன்மை அடைவார். ஒன்று சொன்னேன் இல்லையா, திருப்பாடல் இதில் சீராக்கில் வரும் பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். திருப்பாடல பாருங்க பார்ப்போம். 112:5 மனம் இறங்கி கடன் கொடுக்கும் நண்பர் என்ன வரான், நன்மை அடைவார். கடவுள் நன்மைகளால் அவர்களை அலங்கரிப்பார். காசு பணம் கொடுக்கறதே அவ்வளோ பெரிய நம்ம பொக்கிஷம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கு நற்செய்தி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு கடவுள் தன்னுடைய மகனே அந்த உலகத்துக்கு கொடுத்தாரு. நம்ம அவருக்கு விலை வைக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட கோதுமை மணியாக நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்காக மரித்தாரே. சிந்திச்சு பார்க்கணும். அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகள் நாம் இருக்கணும். நமக்காக மரித்தாரியா ஏசப்பா இல்லையா? சிலுவை மரத்தில் 2 கையும் விரித்து 2 கரம் விரித்தவராய்
பாட்டு பாரம் இல்லையா, 2 கரத்தை பிடித்து நமக்காக உசிரியை கொடுத்தாரு. காசு பணம் கொடுக்குறவங்களுக்கே இவ்வளவு மகிழ்ச்சி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, நமக்காக தன் உயிரே கொடுத்தாரு, அந்த மனுஷன் கொடுத்தாரு. நாம எப்படி அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு நம்பிக்கையுள்ள பிள்ளைங்க நம்ம இருக்கணும் இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும் நாம. சகோதரர்களே, அந்த ஏசப்பாவுக்கு உண்மையான பிள்ளைகளா இருப்போம். அவர் நமக்கு உசுரை கொடுத்தாரு இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம பார்க்குற நம்ம சகோதரர்களுக்கு நம்மள இருக்கிறத ஒரு சாப்பிட்டுப்போம் கொடுத்தா என்ன சொல்லுங்க. எனவே இரக்கம் குணம் கொண்டவளாக இருப்போம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த இரக்க குணம் கட்டாயத்தைப்படுத்தி வரவே தேவை கிடையாது. மன இறுக்கத்தோட கொடுக்காது, மனசை வலிச்சு கொடுக்காது, அது உதவியாகவே இருக்காது. இன்னைக்கு பவுலதான் சொல்ற பாருங்க, குறைந்தது திரும்பத்தில் முதல் வாசகத்தில், உங்களுடைய உதவி, உங்களுடைய கடன், உங்களுடைய தர்ம காரியங்கள் கட்டாயத்தினாலோ மன உதுவாலோ இருக்கக்கூடாது வேணும் சொல்றார். எனவே சகோதரர்களே, நாம் ஆண்டவர் இயேசுவை போல, தூய லாரன்ஸை போல, தூய லாரன்ஸ் பாருங்க பார்ப்போம், ஆண்டவருக்காக நான் சாகிறேன், எனக்கு என் யாவே ஆண்டவர் நான் உசுரை கொடுத்தாரு. நம்ம ஆண்டவர் இயேசப்பா நமக்காக கோதுமை மணி மண்ணில் வந்து மடிந்தார் அவர். அதே போல நாம சாகணுன்ற அவசியம் கிடையாது. கடவுள் மட்டும் சாக சொல்லலை. நீ சாக தேவையில்லை, உசுரை கொடுக்க தேவையில்லை, உங்கள்கிட்ட இருக்கிறதை பிறரோடு பகிர்ந்து வாழ். திருப்பால் பாருங்க அப்போ, மனுஷனுக்கு நீ கொடுக்கும் பொழுது கடவுளுக்கு நன்மை கொடுப்பார். எனவே சகோதரர்களே, நாம் பிறருக்கு கொடுத்தால் கடவுள் நமக்கு கோடி கோடியாக கொட்டுவார். இது சத்தியம். நன்றி, நாளை சந்திப்போம்.